இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா matrices பார்க்க போறோம். First matrices ஓட definition என்னன்னு பார்க்கலாம். A matrix is a rectangular array of elements. The horizontal arrangements are called rows and vertical arrangements are called columns. Matrix என்னன்னா நம்ம rectangular arrangement of elements அப்படினா ஒரு elements வந்து நம்ம rectangular shapeல arrange பண்ணுவோம். அந்த rectangular shapeல இருக்க elements வந்து horizontal line வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா rows னு சொல்லுவோம். Next vertical arrangements வந்து என்னன்னு சொல்லுவோம்னா columns னு சொல்லுவோம். 4 8 0 1 9 -2 is a matrix. இதுதான் matrix. இதுக்குள்ள இருக்க நம்பர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எலிமெண்ட்ஸ் னு சொல்லுவோம். ஆக்சுவலா நம்ம A is equal to capital B, next capital C is equal to xy and so on etc. அதே போல மேட்ரிக்ஸ் குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து இன் கேஸ் வந்து நமக்கு வேரியபிள்ஸ் வந்ததுனா அத வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மேட்ரிக்ஸை மட்டும் எதில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸை வந்து எதில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஸ்மால் லெட்டர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து மேட்ரிசஸோட எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து எதுவும் இல்லை. ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா நம்பர் ஆஃப் ரோஸ் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ். இங்கே பாருங்கள், if a matrix A has m number of rows and n number of columns. இங்கே எத்தனை ரோஸ் இருக்குன்னா நமக்கு வந்து m ரோஸ் இருக்குது, n காலம்ஸ் இருக்குது. அப்போ இதோட ஆர்டர் என்னன்னா நமக்கு m by n, நம்பர் ஆஃப் ரோஸ் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா A11 A12 and so on, A1j and so on, A1n. A11னா எதுவும் இல்லை, 1 இதோட மீனிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். நெக்ஸ்ட் A12 என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம். நெக்ஸ்ட் அதே போல இங்க பாருங்க A21 என்னது செகண்ட் ரோக்கு வந்துட்டோம். ஸோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்பயுமே நமக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ரோஸை ரெப்ரசென்ட் பண்ணும். செகண்ட் இருக்கிற நம்பர் வந்து காலம்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே பாருங்க A22 இருக்கு. A22னா என்ன நமக்கு செகண்ட் ரோ செகண்ட் காலம். நெக்ஸ்ட் இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது, sin θ மைனஸ் காஸ் θ sin θ. ஸோ இங்கே வந்து நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை ரோஸ் இருக்குன்னா 2 ரோஸ் இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது, 2 காலம்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஆர்டர் வந்து நம்ம ஆர்டர் ஆக்சுவலாக எப்படி எழுதுவோம், நம்பர் ஆஃப் ரோஸ் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2 இருக்குது. ஸோ 2/2. இதை வந்து நம்ம இன்டூன்னு படிக்கக்கூடாது, மேட்ரிசஸில் வந்து பைன் படிக்கணும். ஸோ 2/2. நெக்ஸ்ட் அதே போல் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே எத்தனை ரோஸ் இருக்குது, 1 2 3. எத்தனை காலோட ஆர்டர். நெக்ஸ்ட்டு இப்போ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பார்ப்போம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோ மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா நமக்கு ஒரு மேட்ரிக்ஸில் வந்து ஒரே ஒரு ரோ இருந்ததுன்னா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், a matrix is said to be a row matrix if it has only one row and any number of columns. Row matrix என்னன்னு பாருங்க, a matrix is said to be a row matrix if it has only one row and any number of columns. இப்போ ரோ மேட்ரிக்ஸில் வந்து நமக்கு ஒரே ஒரு ரோ இருந்ததுன்னா அதை தான் வந்து நம்ம ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இங்கே கீழே சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், A is equal to இங்கே ஒரே ரோ தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ்னு என்னன்னா ஒரே ஒரு காலம் இருக்கணும். a matrix has only one column, it is called காலம் மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே வந்து காலம் மேட்ரிக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா நமக்கு இங்கே வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். a matrix in which the number of rows is equal to number of columns is called a square matrix. நமக்கு எப்பயுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அதை தான் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், இங்கே எத்தனை ரோஸ் இருக்குது, நமக்கு 2 ரோஸ் இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது, 2 காலம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டயக்னல் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு பாருங்கள். டயக்னல் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா நமக்கு இதில் வந்து டயக்னல் வந்து நம்ம எதுனா இந்த லீடிங் டயக்னல் சொல்லி நம்ம எதை சொல்லுவோம்னா இதுதான் வந்து நம்ம வந்து லீடிங் டயக்னல் சொல்லுவோம். இதுதான் வந்து நமக்கு டயக்னல். இங்கே டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், a square matrix all of whose elements except those in the leading diagonal at 0 is called a diagonal matrix ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த லீடிங் டயக்னலில் மட்டும் எலிமெண்ட்ஸ் இருக்கணும், மற்றது எல்லாமே வந்து ஜீரோஸாக இருந்ததுன்னா அதுதான் வந்து டயக்னல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இங்கே ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா a diagonal matrix in which all the leading diagonal elements are
same is called a scalar matrix. இப்போ diagonal matrixல வந்து என்னது நமக்கு leading diagonalல வந்து எந்த நம்பர்னாலும் இருக்கலாம், மற்றதெல்லாம் ஜீரோஸாக இருக்கணும், அது வந்து diagonal matrix. scalar matrixன்னு என்னன்னா நமக்கு இந்த வந்து leading diagonal வந்து எலிமெண்ட்ஸ் சேமாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 இருக்குன்னா நெக்ஸ்ட் ஒன்றும் 4ஆக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் k இருக்குது, அப்போ லீடிங் டயக்னல் எல்லாமே வந்து நமக்கு என்னவா இருக்குது, கேவாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் identity or unit matrix. Identity or unit matrix என்னன்னா a square matrix in which elements in the leading diagonal are all 1 and rest are all 0 is called the identity matrix or unit matrix. அப்படின்னா இங்கே வந்து லீடிங் டயக்னலோட எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு என்னவா இருக்கணும், லீடிங் டயக்னலோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு 1ஆக இருக்கணும், மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0வாக இருந்ததுன்னா அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as நல் மேட்ரிக்ஸ். அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 0வாக இருந்ததுன்னா அதை தான் வந்து நம்ம ஜீரோ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னால் எதுவும் இல்லை, இந்த ரோவை வந்து நம்ம காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இல்லை காலமாக வந்து ரோவாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது போல் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவோம். த மேட்ரிக்ஸ் விச் இஸ் அப்டைன்ட் பை இன்டர்சேஞ்சிங் த எலிமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்ட் columns of the given matrix A is called a transpose of A and it is denoted by A transpose. ரோவை வந்து நம்ம காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதணும், இல்லைனா காலமாக ரோவாக சேஞ்ச் பண்ணி எழுதணும், அதை தான் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். A square matrix in which all the entries above the leading diagonal are 0 is called a lower triangular matrix. lower triangular matrixனு என்னென்னு பாருங்கள். A square matrix in which all the entries above the leading diagonal are 0 is called a lower triangular matrix. Next, if all the entries below the leading diagonals are 0, then it is called a upper triangular matrix. இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. upper triangular matrixனா என்னன்னா நமக்கு வந்து இந்த லீடிங் டயகனலுக்கு கீழே ஃபுல்லாக நமக்கு ஜீரோஸாக இருந்ததுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் லீடிங் டயகனலுக்கு மேலே ஜீரோஸ் இருந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஈக்குவல் மேட்ரிசஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். Two matrices A and B are said to be equal if and only if they have the same order and each elements of matrix A is equal to the corresponding elements of matrix B. இப்போ நமக்கு வந்து ஈக்குவல் மேட்ரிசஸ்னால் என்னென்னா அதோட ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ மேட்ரிக்ஸ் வந்து 2/2 இருக்குன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு பி மேட்ரிக்ஸும் வந்து 2/2 ஆர்டரில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் அதே போல் அதோட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும், அதுதான் வந்து நமக்கு ஈக்குவல் மேட்ரிசஸ். நெக்ஸ்ட் நெகட்டிவ். த நெகட்டிவ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். த நெகட்டிவ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஏ is denoted by -a. The matrix formed by the replacing each element in the matrix A with its additive inverse. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the additive inverse of an element k is -k. That is every element of -a is the negative of the corresponding element of A. நெகட்டிவ் மேட்ரிக்ஸ்னு எதுவும் இல்லை, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு A is equal to 2 - 4 9 5 - 3 - 1 இருக்குது. இதோட நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன ஆகும், ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆகும். நம்ம ஆப்போசிட் சைனை யூஸ் பண்ணி எடுக்கணும், அதை தான் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு கேட்டோம்னா -2, கேட்டோம்னா +4. ஸோ அது போல் ஆப்போசிட் சைனை சேஞ்ச் பண்ணி எடுக்கணும், அதை தான் வந்து நெகட்டிவ் மேட்ரிக்ஸ்.